கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு ஒரு வசனம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நம்ம போகிற பாதை நமக்கு பிரயோஜனமாக இருக்குமான்னு நமக்கு தெரியாது ஆனால் ஆண்டவர் நமக்கு பிரயோஜனமானதை கற்றுக் கொடுக்குறேன் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆமாம், என்னோட ப்ரேயர் ஃபுல்லாக தான், ஆண்டவரே இனிமேல் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஒரு எஃபர்ட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த வேலையை செஞ்சேன், ஒரு வருஷம் வீணாக போச்சு. இந்த பிஸ்னஸ் பண்ணேன், ஒரு வருஷம் வீணாக போச்சு. இந்த தொழில் தொடங்கினேன், ஒரு 2 வருஷம் வீணாக போச்சு. இல்லாதபடிக்கு பிரயோஜனமானதை கர்த்தர் நமக்கு போதிக்க போகிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவர் எனக்கு போதிங்கப்பான்னு சொல்லுங்கள். வசனம் சொல்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். பிரயோஜனமானதை மகனே மகளே, கர்த்தர் நமக்கு பிரயோஜனமானதை போதிக்கிறார். ஐ வில் டீச் யூ த வே ஆஃப் ப்ராஃபிட். The Lord, I am the Lord thy God which teacheth thee to profit. உனக்கு ப்ராஃபிட் தான் நான் சொல்லித்தரேன். நஷ்டத்தின் வழியில் உலகம் கூட்டி கொண்டு போகும். உலகம் சொல்லும் நீ இந்த வழியில் வா, லாபம் அடையலான்னு. லாஸ்ட்டில் பார்த்தா நஷ்டத்தில் தள்ளிடும். கர்த்தர் நமக்கு லாபத்தை கற்றுக் கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி கர்த்தர்களை ப்ரே பண்ணலான்னு லாபமான வழி சொல்லித்தாங்க, லாபமான பிஸ்னஸ் சொல்லித்தாங்க, லாபமான கணக்கு சொல்லித்தாங்க. லாபமான கணக்கு ரொம்ப முக்கியம். நமக்கு கணக்கு போட தெரியாதனால தான் தப்பு கணக்கு போடுறோம். வேற யாரோ கணக்கு போடுறாங்க, வேறவங்க போடுற கணக்கை நம்ம ஆமாம் போடுறோம். இல்லை, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு லாபமானதை சொல்லி தருகிறார். கைகளை விரித்து கர்த்தர்களை கேட்போம். Lord, teach me the way of profit. ஆண்டவர் எனக்கு லாபமானதை சொல்லித்தாங்க, லாபமானதை சொல்லித்தாங்க. மகனே ஜெபம் பண்ணு, மகளே ஜெபம் பண்ணு. நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் உன் ஜெபத்துக்கு பதில் தர வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் பதில் தர வல்லவராயிருக்கிறார். பிரயோஜனமானதை நான் உனக்கு போதிப்பேன். மகளே, பிரயோஜனமானதை நான் உனக்கு போதிப்பேன். மகனே, பிரயோஜனமானதை உனக்கு போதிப்பேன். அப்படி அந்நிய பாஷை பேசலாமா? ஷதரா பதலா பதரா பதரா பதலா பரா கதலா பதீரா பரா 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 பா ஷேதரே பேரே 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 பே ரே दे रे रे दे रे बे दे रे. அப்படி அந்நிய பாஷை பேசிட்டே இருங்க. यहोवा जो तेरा छुड़ाना वाला और इस्राएल का पवित्र है वह यूं कहता है, मैं ही तेरा परमेश्वर यहोवा हूँ जो तुझे तेरे लाभ के लिए शिक्षा देता हूँ और जिस मार्ग से तुझे जाना है उसी मार्ग पर तुझे ले चलता हूँ. मैं तेरे लाभ के लिए शिक्षा देता हूँ. கர்த்தர் நமக்கு லாபமான வழிகளை கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு ப்ரே பண்ணுங்க, ஆனா எனக்கு லாபமான வழி வேணும். போதும், நான் தோத்தது. போன மாசம் இருந்த காசு காலி ஆயிடுச்சு. காரணம் எனக்கு லாபமான வழி தெரியவில்லை. இன்றைக்கு லாபமான வழி கேளுங்க பிள்ளைகளை, ஜெபம் பண்ணுங்க. லாபமான வழி, லாபமான நேரத்தை செலவிடுறது. 24 மணி நேரத்தை நஷ்டத்துக்காக செலவிட்டோம். இனி லாபமானது 48:17 உங்களுடைய வாக்குத்தத்தமாய் மாறுகிறது. 48:17 ஏசாயா 48:17 அப்படியே வாங்கி உட்கொள்ளுங்க. வாங்கி அப்படியே இதயத்துல வச்சுக்கங்க, வாங்கி மைண்ட்ல வச்சுக்கங்க, வாங்கி அப்படியே வாயில போட்டுங்க. கர்த்தருடைய வார்த்தையை என்று உட்கொள்ளுங்க. இன்றைக்கு கர்த்தர் லாபமான பாதைகளை கத்து சொல்கிறார். யெகோவா तुझे तेरे लाभ के लिए शिक्षा देता है. यहोवा तेरे लिए लाभ के लिए लाभ का शिक्षा देता है. கர்த்தர் லாபமான பாதையை கற்றுக் கொடுக்கிறார். God is teaching us the way of profit. ஆண்டவர் எனக்கு லாபத்தை சொல்லித்தாங்க. ப்ரே பண்ணுங்க சத்தமாக. சபையார் சத்தத்தை உயர்த்தி ப்ரே பண்ணும்போது கர்த்தர் அதிசயம் செய்வார். இஸ்ரவேலர்கள் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கும் போது கர்த்தர் அதிசயம் செய்கிறார். கர்த்தர் அதிசயம் செய்திருக்கிறார். ஓ ரே தே ரே பே தே ரே பே தே ரே பே ரே பே தே ரே 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 பே. இந்த சபையில ஏறுகிற துதி சத்தம் கேட்கப்பட வேண்டும், கீழே கேட்கப்பட வேண்டும். பலவீனமான மக்கள் மேல கேட்கப்படும். ஏசப்பா உனக்கு லாபமான வழியை சொல்லித்தரார். மகனே நீ கவலைப்படாத. ஏசப்பா நான் நஷ்டப்பட்டு வந்திருக்கேன், எனக்கு லாபத்தை சொல்லித்தான். நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா இயேசு உனக்கு லாபமான வழியை சொல்லித்தராரு. உன் மனதில் லாபமான வழியை சொல்லித்தராரு. உனக்கு லாபமான கணக்கு சொல்லித்தரார். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே சுகம், சுகம், பலன், 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 பலன். ஆண்டவரே பிள்ளைகளை பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்கிற தேவனே, இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்கிற தேவனே, இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்கிற தேவனே. ஓ ரே தே ரே பே ரே தே ரே பே ரே தே ரே பாரி பதரா க தரா பாரி பதரா பதே ரே பே ரே பே ஷே ரே 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 ரே. அப்பா எனக்கு லாபமானதை சொல்லித்தாங்க ஆண்டவரே, எனக்கு லாபமானதை சொல்லித்தாங்க ஆண்டவரே. இவ்வளவு நாள் நான் வருத்தத்தோடு இருந்தது போதும், தோற்று போனது போதும், நஷ்ட கணக்கு எழுதினது போதும். இன்றைக்கு எனக்கு நீங்க லாபமானதை சொல்லித்தாங்க. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்கிற தேவனே, எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே, எங்கள் தேவன் நீர் பரிசுத்தர். கைகளை தட்டி கர்த்தரை வர்ஷிப் பண்ண போறோம். ஓ ஏ ஓ
இன்னும் கூட சத்தமாக. இஸ்ரவேல் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. ஓ வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் நாம் இன்றைக்கு தேவனை துதிக்கிறோம், நம் ராஜாவை துதிக்கிறோம். நமக்கு லாபமானதை கற்றுத் தரப் போகிறார். வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமை ஜனம் என்னை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமை ஜனம் என்னை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். 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 கைகளை உயர்த்தி சொல்லலாமா? உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். கைத்தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமத்தினால ஜெயம், அவர் நாமத்தினால ஜெயம், அவர் பெயரை உச்சரிக்கும் போது ஜெயம், அவர் நாமத்தினால ஜெயம், அவர் பெயரை சொல்லும் போது ஜெயம். நான் சொல்ல ஆமென் சொல்லுங்க. இயேசு என்ற பெயரை சொல்லும் போது ஜெயம், அவருடைய வார்த்தையை சொல்லும் போது ஜெயம், அவருடைய வசனத்தை சொல்லும் போது ஜெயம், அவர் சொல்லுவதை கேட்கும் போது ஜெயம், அவர் சந்நிதியில் இருக்கும் போது ஜெயம், அவருக்கு காத்திருக்கும் போது ஜெயம். பிரயோஜனமானதை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு போதிக்க போகிறார். ஹல்லேலூயா. லைஃப்ல ரொம்ப ரொம்ப பிரயோஜனமானது ஆண்டவருடைய வார்த்தை.
கையில் பைபிள் எடுத்துட்டு சொல்லுங்க பார்க்கலாம். என் கையில் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை. சொல்லுங்க, என் கையில் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை. இந்த பைபிள் நம்ம பேசுனது இல்லைங்க, ஏதோ ஆண்டவர் பேசுனது. நல்ல வேலை ஏசாமி இந்த பூமியில் இருக்கும்போது அவருடைய சீஷர்கள்லாம் படித்தவங்க எழுதி வச்சுட்டாங்க. ஹீப்ரு மொழியில் எழுதிட்டாங்க, கிரேக்க மொழியில் எழுதிட்டாங்க. அது அப்படியே மொழிபெயர்ப்பு ஆகி 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 இன்னைக்கு தமிழ் மொழியில் நம்ம கையில் வந்திருக்கு. இது நம்ம வார்த்தை இல்லை, யாரோட வார்த்தை? ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தை எதுக்காகவும் தன்னை மாற்றிக்காது. நம்ம இந்த வார்த்தைக்காக மாற்றிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருப்போம். இந்த வார்த்தை நம்ம சொல்கிற பேச்சை கேட்காது, அது சொல்கிற பேச்சை நம்ம கேட்டோம்னா இப்போ கூட நம்ம லைஃப் ஆசீர்வாதமாக மாறிடும். இப்போ இந்த நொடி என்ன பண்ண போகிறோன்னா, நம்முடைய மூளைக்கு பக்கத்தில் பைபிள் வச்சுக்கிட்டு இதுவும் நானும் ஒன்றாய் செயல்பட போகிறோம். ஒன் அக்கார்ட். சொல்லுங்க, நானும் ஆண்டவருடைய வார்த்தையும் ஒன்றாய் செயல்பட போகிறோம். இந்த பக்கமும் வச்சுக்கோங்க, நானும் ஆண்டவருடைய வார்த்தையும் ஒன்றாய் செயல்பட போகிறோம். ஒன் அக்கார்ட், ஒருமைப்பட்டு செயல்பட போகிறோம். ஆமீன். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, நாம் கர்த்தருடைய வார்த்தையோடு கூட ஒன்றிணைந்து செயல்பட போகிறோம் என்பதாக பேச போகிறேன். தேவனுடைய வார்த்தையில் ஒருமனப்பட்டிருத்தல் என்கிற தலைப்பு. பைபிள் சொல்றதை நான் கேட்பேன். திரும்ப சொல்லமா? பைபிள் சொல்றதை நான் கேட்பேன். தேவனுடைய வார்த்தையில் ஒருமனப்பட்டிருத்தல். ஒரு வசனம் இருக்குங்க, ரொம்ப அருமையான வசனம். அது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனமாக இருக்கிறது. அது என்ன சொல்கிறது என்றால், தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்காக தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பிழை இல்லாதவர்களாக ஒற்றுமையாய் இருக்கும்படியாக ஒருமனப்பட்டு நம்மை ஒரு மாசு மறு இல்லாதவர்களாக நம்மை ஒற்றுமையாய் இணைக்கும்படி ஒரே வார்த்தையோடு கூட நம்ம இணைச்சார். பைபிள் நீங்கள் திறந்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்று பேசிட்டு நாளைக்கு ஒன்று பேசாது. எல்லா நாளும் ஒன்று தான் பேச போகுது. எல்லா நாளும் பைபிள் திறந்தா யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் என்ன சொல்ல போகுது? பொய் சொல்லாது இருப்பாயாக. நான் பாஸ்டர் ஆகிட்டேன் அப்படின்னு என் பைபிள் திறந்தாலும் என்னை பார்த்து என்ன சொல்லும்? பொய். நான் சர்ச்சுக்கே போனதில்லை, 20 வருஷம் கழிச்சுது, இப்போ தான் போகிறேன் அப்படின்னு திறந்தாலும் என்ன சொல்லும்? பொய் சொல்லும். அதே தான் யோவான் 14 சொல்லும். பயந்து போயிருந்தாலும் என்ன சொல்லும்? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பது. நான் தைரியமாக இருக்கிறனாலும் என்ன சொல்லும்? கலங்காதிருப்பதாக. நம்ம பக்கத்தில் என்னைக்குமே நின்று நம்மோடு கூட ஒத்துமையாய் செயல்படக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கும் என்றால், ஆமென், இருக்கும் என்றால் அது ஆண்டவருடைய வார்த்தை மட்டுமே. கை தட்டி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நன்றி சொல்லலாமா? ஷா ரா கா தா ரா பா 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 ரா 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 ரே 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 ரே. குட். ஆண்டவருடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாகத்தக்கதாக அந்த வசனத்தை திரும்பி படிக்க போகிறோம். எபேசியர் 5:26 சொல்லுகிறது, தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்கு. இந்த சர்ச்சில் கொஞ்சம் பேர் உட்காந்துக்கிறோம். நமக்குலாம் ஒரு லீடர் இருக்கிறாரு. அந்த லீடர் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாரு, ஆனால் அவர் கண்ணுக்கு நமக்கு தெரியும். அவர் பேர் என்ன பேருங்க? இயேசு. நம்மள போலவே மனுஷனா 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தார். 30 ஆண்டுகள் மனிதனாய் வாழ்ந்தார். 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். 33வது வயதிலே சிலுவையில் மரித்தார். எதற்காக செத்தார்? என் பாவத்துக்காக. என் பாவத்துக்காக. அவர் பாவத்துக்காக இல்லை, என் பாவத்துக்காக. செத்த இயேசுவை அடக்கம் பண்ணினார்கள். 3ஆம் நாளிலே உயிரோடு எழுப்பினார். இப்போ எழுந்து இயேசு சொல்றாரு, இது என் சபை, என் சபையை பரிசுத்தமான சபையாய் நான் கட்டுவேன். ஹல்லேலூயா. என்ன கட்டுவேன்? ஒரு பையன் 12ஆம் வகுப்பு படிக்கிறான். படித்த பிறகு நல்ல மார்க் எடுக்கிறான். நீட்டில் கொண்டு போய் மெடிக்கல் காலேஜ் சேர்க்குறாங்க. 5.5 வருஷம் கழிச்சு அதே பையன் என்ன ஆயிட்டான்? எப்படி ஆனார்? சில புஸ்தகங்களை படிக்கிறார், அவ்வளோதான், வேற ஒன்றும் படிக்கல. நம்ம சும்மா தூங்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு? சில புஸ்தகங்களை படிக்கிறார். அதே போல தான் பாவியாக இருந்த நம்ம இந்த கையில் புஸ்தகத்தை எடுங்க, இந்த புஸ்தகத்தை படித்தா இம்மீடியட்டாக நம்மை பரிசுத்தமாக்குவார். பொய் சொல்லுகிறாய் இருக்கிற நம்ம இந்த புஸ்தகத்தை படித்தா என்ன சொல்ல மாட்டோம்?
பொய் சொல்ல மாட்டோம், பரிசுத்தமாக்குவோம். கரைத்திரையோடு இருக்கிற நம்ம இந்த புஸ்தகத்தை படித்தா கரைத்திரை இல்லாமல் போவோம். இந்த புஸ்தகத்தோடு நம்மையும் ஒன்றிணைந்து மகிமை உள்ளவர்களாய் மாற்றுவார். போன வருஷம் வரைக்கும் மற்றவர்களுக்கு நம்ம சாபமாக இருந்திருப்போனா இந்த வருஷம் நம்மை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். போன வருஷம் வரைக்கும் கடன்காரர்களாக இருந்தோம் என்றால் இந்த வருஷம் நம்மை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுவார். சொல்லுங்கள், கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுவார். சொல்லுங்கள், கைகளை வச்சு சொல்லுங்கள், கர்த்தர் என்னை கடன் கொடுக்கிறவனாய் மாற்றுவார். நான் இந்த வசனத்தை சொல்கிறதை கேட்க போகிறேன். பிரயோஜனமானதை கர்த்தர் எனக்கு போதிக்கிறார். குளோரியஸ் சர்ச், மகிமை உள்ள சபையாய் கர்த்தர் நம்மை நிறுத்தப் போகிறார். நம்ம என்ன பண்ண போறாரா? பரிசுத்தப்படுத்த போகிறார், சுத்தப்படுத்த போகிறார். தம்முடைய இரத்தத்தினால் நம்மை சுத்திகரிப்பது மாத்திரமல்ல, அவர் வார்த்தையினால் நம்மை சுத்திகரிக்க போகிறார். பைபிளை சில பெரியவங்க கண்ணாடின்னு சொல்லுவாங்க. போலதான் பைபிள் திறக்கும் போது, ஐயோ நான் அழுக்கா இருக்கேன் போலையே, நான் சுத்தமாக்கப்பட வேண்டும், நான் சுத்திகரிக்கப்பட வேண்டும், நான் கரை இல்லாமல் இருக்க வேண்டும்னு கண்ணாடியை பார்க்குறவங்க சீப்பு தேடுறது போல, கண்ணாடியை பார்க்குறவங்க குளிக்க போகிறது போல, கண்ணாடி பார்க்குறவங்க டை தேடுறது போல, பைபிளை பார்க்குறவங்க ஒழுக்கத்தையும் உத்தமத்தையும் பரிசுத்தத்தையும் பார்க்கிறார்கள். அங்கே உதவி வருகிறது. உதவி செய்ய வருகிறவர் இயேசு. சொல்லுங்க, உதவி செய்ய வருகிறவர் இயேசு. உதவி செய்ய வருகிறவர் இயேசு. உதவி செய்ய வருகிறவர் இயேசு. கையை விரிச்சு சொல்லுங்க, எனக்கு உதவி செய்ய இயேசு இருக்கிறார். தைரியமா சொல்லுங்க, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். மகனே, நான் உன்னை விடுவிக்கிறேன், உன்னை விடுவிக்கிறேன். கூப்பிடுற உன்னை விடுவிக்கிறேன். மகளே, கூப்பிடுகிற உன்னை விடுவிக்கிறேன். நீ ஏழை ஆனாலும் விடுவிக்கிறேன், நீ கடன்காரன் ஆனாலும் விடுவிக்கிறேன், நீ பாவியா இருந்தாலும் விடுவிக்கிறேன். நீ கூப்பிட்டால் போதும். ஹல்லேலூயா. 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கரைத்திரை இல்லாமல் நம்மை ஒரே திருச்சபையாய் இணைத்து வைத்திருக்கிறார். We are one accord. We are in one accord by the word of God. அவருடைய வார்த்தையிலே நாம் ஒன்றாய் இருக்கிறோம். ஆமென். அவருடைய வார்த்தை நம்மை நன்றாக நடத்துங்க. வார்த்தை மாத்திரம் இல்லைங்க திருச்சபையே, வார்த்தை மாத்திரம் இல்லை திருச்சபையே. அவருடைய வார்த்தை உலகத்தில் உள்ள மற்ற வார்த்தைகளை காட்டிலும் பலம் உள்ள வார்த்தைகள். இந்த வார்த்தை நாம் ஆபத்தில் கூப்பிடும் போது உதவி செய்கிற வார்த்தை. இந்த வார்த்தை நாம் தோற்று போனவர்களாக இருக்கும் போதும் நம்மிடத்தில் வருகிற வார்த்தை. இந்த வார்த்தை கைவிடப்பட்ட நிலைமையில் நாம் இருக்கும் போதும் நம்மை கைவிடாதபடி நடத்துகிற இந்த வார்த்தை என்ன செய்ய போகிறதாம்? நம்மை சுத்திகரிக்க போகிறதாம். உங்களை எத்தனை பேர் சுத்திகரிக்க விட்டு கொடுக்க போறீங்க? ஆமென். இந்த வசனம் மனசை சுத்தம் பண்ணுமா? மனதை சுத்தம் பண்ணும். நம்ம மனசு ரொம்ப பெருசா இருக்குல்ல, நம்ம யோசிக்கிறதுலாம் பெருசுன்னு நினைக்கிறோம்ல. நம்ம நினைச்சது நடக்கணும்னா பண்றோம், சாதிக்கிறோம். எத்தனை பேர் சாதிக்கிறீங்க? நினைச்சதை செய்வேன், நினைச்சதை பண்ணுவேன். எத்தனை பேர் விடாமுயற்சியோடு இருக்கிறீங்க? ஒருத்தர் கூட இல்லையா? நான் நினைச்சதை சாதிப்பேனா? ஆனால் இந்த மனசு இருக்கு பாருங்க பிரதர், சில நேரம் தப்பாக சாதிச்சிருமா, அகெயின்ஸ்டாக சாதிச்சிருமா, தனக்கு அகெயின்ஸ்டாக, குடும்பத்துக்கு அகெயின்ஸ்டாக சாதிச்சிருமா. ஆனால் இந்த மனசு பரிசுத்தமாக இருந்துச்சுன்னா ரைட்டாக சாதிக்குமா. அதனால தான் கர்த்தர் தம் வார்த்தையை அனுப்பி இந்த மனசை பரிசுத்தப்படுத்துகிறார். கையை சிலுவை போட்டுங்க பார்க்கலாம். இந்த மனசை பரிசுத்தப்படுத்துகிறார், இதை பரிசுத்தப்படுத்துகிறார். தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரிக்கிறது போல தம் வார்த்தையினாலும் திருவசனத்தை கொண்டு என்னை சுத்திகரிக்கிறார், என்னையே மாற்றுகிறார். வேதம் சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, புது சிருஷ்டி, கரைத்திரை இல்லாத புது சிருஷ்டியாய் கிறிஸ்து நம்மை மாற்றுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் மாற்றுவார் என்று? கட்டாயம் அவர் மாற்றுவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹாய் எப்படி இருக்க பயந்தாங்கொலி அப்படின்னு சொல்லும். அந்த நேரத்திலலாம் ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்தாருங்க. அதான் யோவான் 14:1, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்தில் விசுவாசம். அந்த வசனம் என் வார்த்தை, என் மனசை சுத்தப்படுத்திச்சிங்க. அந்த வசனம் சொல்லுது, நீ கலங்கக்கூடாதுன்னு கர்த்தரே சொல்லிட்டாரு. ஏன் கலங்குற? இயேசுவை நம்ப சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்காரு, நீ ஏன் நம்பாம கலங்குற? பிதாவை நம்ப சொல்லி கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ ஏன் நம்பாம கலங்குறன்றத கேட்க கேட்க என் மனசில் உள்ள பயம் என்கிற அசுத்தம் நீங்கி, இன்னைக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்தினால பயம் வரதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், என் இருதயம் கலங்காது, இயேசுவின் மீது விசுவாசமாய் இருக்கிறேன், என் தேவன் மீது நான் விசுவாசமாய் இருக்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு நம்மை அவருடைய வார்த்தையோடு கூட ஒன்றிணையக்கூடிய கிருபையை கர்த்தர் தருகிறார். கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். என்னை தம்முடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார், நான் என்னை அவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறேன், அவர் வார்த்தை எனக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். இப்படி அவருடைய வார்த்தை வரும்போது பிலிப்பியர் 2:2 சொல்றது, ஏக சிந்தை உள்ளவர்கள். பிறகு
ஏக சிந்தை, ஏக அன்புள்ளவர்கள். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாயிருந்து இசைந்து ஆத்துமாக்களுக்காய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். நீங்கள் ஏக சிந்தை, ஒன் மைண்ட், ஏக அன்பு, சேம் லவ், இசைந்த ஆத்துமாக்களாய், லைக் மைண்டட்னஸ், ஒன்றையே சிந்தித்து, பீயிங் ஆஃப் ஒன் அக்கார்ட், என் சந்தோஷத்தை நிறைவேற்றுங்கள். ஒரே சிந்தை, ஏக சிந்தை. இரு மனது உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவன். இரு மனது, ஏக சிந்தை அல்ல. இன்னைக்கு நம்ம எல்லாருமே கஷ்டப்படுறது டபுள் மைண்டட்னஸ், டியூவல் மைண்டட்னஸ். ரெண்டு. எக்ஸாமினேஷன் எழுதும் போது நாங்கள் படித்த கல்லூரிலாம், எங்களுதெல்லாம் மெடிக்கல் காலேஜ், பேராமெடிக்கல் காலேஜ்னால எங்களுக்கெல்லாம் சாய்ஸ்லாம் கிடையாது. அத்தனையும் எழுதணும், எழுதில ஃபெயிலாக போ, அப்படி தான். ஆனால் அந்த எம்எஸ்சி மெடிக்கல் சோஷியாலஜின்னு ஒரு பேப்பர்லாம் படித்தேன். அப்போல்லாம் பார்த்தோம்னா சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை எழுதலாமான்னு நினைப்பேன் பாருங்கள். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் போயிடும். அதில் ஒரு 10 பாயிண்ட் ஞாபகத்துக்கு வரும், இதில் ஒரு 10 பாயிண்ட் ஞாபகம் இருக்கும். இரு மனதோட கஷ்டப்படுறது இருக்க கொடுமை. ஆனால் இந்த இரு மனது வரும்போதெல்லாம் நான் ப்ரே பண்ணுவேன், ஆண்டவர் எனக்கு ஏக சிந்தை தாங்க, ஒரே சிந்தை தாங்க. இந்த ஒரே சிந்தையிலே நம்ம ஒரே சிந்தையிலையும் போனோம், அதே போல் பிரயோஜனமாகவும் போகணும். தப்பான வழியில் போகக்கூடாதுன்னா பைபிள் இருக்குங்க நம்ம கையில். ஆண்டவரே உங்கள் பைபிள் சொல்கிறத கேட்டு நான் போகிறேன், ஒரே மனசாக போகிறேன், எனக்கு ஜெயம் தாங்கன்னா கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் ஒரு குரோத்து கொடுத்துருக்காரு. குரோத்து கொஞ்சம் புரிஞ்சுங்க. துன்மார்க்கன் புல்லை போன்று தழைப்பான். புல்லு எவ்வளோ ஹைட்டு இருக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க? சொல்லுங்க பிரதர். இவ்வளோன்றார், இவ்வளோ ஹைட்டை வருமா? சின்னது கையில் காட்டுங்க பிரதரை, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண வைக்கலாம், அவ்வளோதானா? கோர புல்லுன்னு ஒன்று இருக்குங்க. இப்போ நம்ம ஓயமாரில் ஊழியம் பண்ணுறோம்ல, அங்கெல்லாம் தண்ணி வர பிரதேசமா, அது தக்க செடியில் அது வருது, நம்ம ஹைட்டுக்கு வருது, நம்ம ஹைட்டுக்கு. கரெக்ட் தானையா? ஆமாம். அப்படி மே மாதத்தில் வெயில் காஞ்சிட்டு ஒரு வாரம் கழிச்சு போய் பார்த்தா அதை காணவே காணும், எல்லாம் படுத்துனுக்குது, காஞ்சி மஞ்சளாக படுத்துட்டுருக்கு. அதுதான் துன்மார்க்கனுடைய வளர்ச்சி. அவன் ஹைட்டாக இருப்பான், வெயிட்டாக இருப்பான், அடுத்த வாரம் காணாமல் போயிடுவான். ஆனால் நீதிமான் பனையை போல, பனையை போல, பனையை போல, பனையை போல, சொல்லுங்கள், பனையை போல செழித்து, பனையை போல செழித்து, செழித்து. உங்களுக்கு யாருன்னா, உங்களால் யாருன்னா முடிஞ்சால் பனை மரத்தில் ஏறி ஒரு ஓலை வெட்டினுவாங்க. சிராய்க்குமா சிராய்க்காதா? எல்லாம் கிழிஞ்சிரும், ஏறவே முடியாது, கிட்டையே போக முடியாது. எங்கள் பாட்டி காய் சீவரை கத்தி வச்சுருப்பாங்க, அதை எடுத்துகிட்டு பனை மரம் வெட்டிட்டு வந்து வீடு கட்டலான்னு நாங்கள் போவோம். ஒருத்தரும் வெட்டிட்டு வர மாட்டோம், லீவ் ஃபுல்லாக டெய்லி போவோம். அது கிட்ட உள்ள அந்த மட்டையே வெட்ட முடியாது இந்த கத்தியை வச்சு. ஆமென். சொல்லிட்டா, சாத்தானோட கத்தி உங்களை ஒன்றுமே பண்ணாது. உங்களை கர்த்தர் பனையை போல செழிக்கக்கூடிய கிருபையை தருகிறார். இன்றைக்கு ஏக சிந்தையோட இயேசு சொல்வதை நீங்களும் நானும் விசுவாசிக்க போகிறோம். ஏக சிந்தை, என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஏக சிந்தை, ஒன் மைண்ட், ஒன் மைண்ட் வித் காட். எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரே மனசு. எங்கள் ஆண்டவர் சொல்கிறத நான் கேட்பேன், என் ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு நான் கட்டுப்படுவேன். கட்டுப்படும் போது பனையை போல செழிப்பேன், பனையை போல செழிப்பேன். இந்த பனைமரம் வளர்கிறதுக்கு லேட் ஆகும், அதுக்கு ஒன்றும் பயம் இல்லை. யாரோ ஒருத்தர் பனைமரத்தை பார்த்து, பனைமரம் நீ 60 வயசு வரைக்கும் தான் வாழ்வேன், அதனால கிடுகிடுன்னு வளர நான் சொல்கிறாங்க. அது டிசைட் பண்ணுது எவ்வளோ நாள் வாழணும் என்பது. உங்களுக்கும் எனக்கும் கூட கர்த்தர் நல்ல வாழ்க்கையை தருவார். ஏக சிந்தையோட ஜீசஸ்க்கு கீழ்ப்படிங்க. டபுள் மைண்டட்னஸ் வேண்டாம், இரு மனது வேண்டாம். ஆண்டவர் ஆதியிலே ஆதாம் ஏவாள் ஒன்றாக இருக்கும்போது ஆதாமை பார்த்து சொன்னார், இந்த தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம்னார். ரைட்டா? சாத்தா வந்தா இதை புசின்ட்டான். இப்போ ஆயிடுச்சு கன்ஃபியூஷன். அவன் ஒரு ஆசை காட்டினான், இதை புசிக்கும் நாளிலே நீ தேவர்களை போல் மாறுவாய், நீ சாவதே. இந்த தப்பான வழியில் போனால் நீ கடவுளுக்கு ஈக்குவல், கடவுளே உங்ககிட்ட தான் அப்படின்றது போல சொன்னான். அந்த அம்மா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஏக சிந்தையிலேருந்து டிவைடட் பர்சனாலிட்டி, புரிந்து கொள்வதில் குழம்பி போன தன்மைக்கு வந்து லாஸ்டில் விழுந்துருச்சு. விழுந்துறது ஈஸியா, நிற்கிறது ஈஸியா? விழுந்துறது ஈஸியா, நிற்கிறது ஈஸியா? விழுறது தான் ஈஸி, நிற்கிறது கஷ்டம். நின்னா அழகாக இருக்குமா, விழுந்து போனால் நல்லா இருக்குமா? சொல்லுங்கள். கர்த்தர் சொல்கிறத கேட்டால் நிற்பீங்க, சாத்தான் சொல்கிறத கேட்டால் விழுந்துருவோம்.
ஆனால் வாயில் என்னமோ நான் வீழன்னு சொல்லிட்டு இருப்போம். இன்றைக்கு கர்த்தர் நம்மை நிற்கக்கூடிய கிருபை தருகிறார். ஏக சிந்தை, ஒன் மைண்ட். மைண்டில் கை வைங்க. எனக்கும் கர்த்தருக்கும் ஒரே மனது, ஒரே சிந்தை கர்த்தர் எனக்கு உண்டாக்குகிறார். அதற்காகத்தான் பரிசுத்த வேதத்தை கொடுத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். ஐ பிலீவ் இன் திஸ். ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்கிறாரு, நீங்க ஏக சிந்தையாய் இருந்தீர்கள் என்றால், ஏக மனதாய் இருப்பீர்கள் என்றால், ஏக அன்புள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் என் சந்தோஷத்தை நிறைவாக்குகிறீர்கள். யூ ஆர் ஃபுல்ஃபில்லிங் மை ஜாய். நம்ம ஏக சிந்தையாக செயல்படும் போது ஆண்டவருக்கு பிடிக்குதான். காட் இஸ் ஹாப்பி. யாரோட மகிழ்ச்சிக்காக வாழப்போகிறோம்? யாரோட மகிழ்ச்சிக்காக வாழப்போகிறோம்? ஆமென். ஒரு அப்பா சொன்னார், அவங்க பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்குமா, ஸ்நாக்ஸாக வாங்கி கொடுப்பார். சூப்பர் அப்பா, சூப்பர் அப்பா, சூப்பர் அப்பா. நாங்கள் லாஸ்ட்டில் பார்த்தா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லை. அன்றைக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறாரு. திட்டுறாங்க, என்னப்பா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது கூட உனக்கு வழி இல்லையா? ஏய், நீ பிடிக்குதுன்னா ஸ்நாக்ஸ் கேட்ட, ஸ்நாக்ஸும் பிடிக்கும், ஸ்கூல் ஃபீஸும் பிடிக்கும். இல்லைப்பா, ஏதாவது ஒன்று தான் கட்ட முடியும். இப்போ அப்பா என்ன ஆயிடுச்சு, பிடிக்காம போயிடுச்சு. ஸ்நாக்ஸும் வாங்கி கொடுத்து ஸ்கூல் ஃபீஸும் கட்டிட்டு வீடு வாங்காமல் விட்டாரு. பெருசாகிட்ட போய்ட்டு கேட்குறான், என்ன சேர்த்து வச்ச? வீடெலாம் ஒன்றும் சேர்த்து வைக்கல. இப்போ உன்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதுதாங்க உலகம். யாருக்கு பிடிச்ச மாதிரி வாழ போகிறோம்? ஈஸியான ஒரு வழி இருக்குது. ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி வாழலாம். இதுதான் ஏக சிந்தை, அவரோடு கூட இணைந்திருக்கிற சிந்தை. கர்த்தருடைய மகிழ்ச்சியை நாம் நிறைவேற்ற போகிறோம். நம்மால் கர்த்தர் மகிழ்ச்சி அடைய போகிறார். அவருடைய சபை ஒரே மனதாய் ஆப்ரேட் பண்ண வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். இந்த கர்த்தருடைய வார்த்தை கரெக்டாக இல்லாத நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. தம்முடைய வார்த்தையினால் நம்மை சுத்திகரிக்கிறார். அதான் சொல்லுது, தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து சுத்தம் பண்ணுகிறார். He is cleaning us. எத்தனை பேருக்கு தண்ணீர் ரொம்ப பிடிக்கும்? ஓகே, குடிக்கும் போதும் நல்லா இருக்கும், குளிக்கும் போதும், குறிப்பாக இந்த சம்மர் கிளைமேட். ஆமாம், அந்த தண்ணியே என்னை சுத்திகரிக்கும் என்றால் கையில் பைபிள் எடுத்துங்க. இயேசுவின் திருவசனம் என்னை அதிகமாய் சுத்திகரிக்கும். சொல்லுங்கள், அதிகமாய் சுத்திகரி. மனசில் கை வச்சு, மனசில் பைபிள் வச்சு சொல்லுங்கள், என் மனதை சுத்திகரிக்கும், என் மூளையை சுத்திகரிக்கும், என் ஆத்துமாவை சுத்திகரிக்கும், என்னை பாவத்திலிருந்து சுத்திகரிக்கும், கரைத்திரை இல்லாமல் சுத்திகரிக்கும், பரிசுத்தமாய் வாழ வைக்கும். சொல்லுங்கள், பிழையற்றதாய் வாழ வைக்கும், சாட்சியாக வாழ வைக்கும், கர்த்தருக்கு முன்பதாக என்னை நிறுத்தும். இந்த வசனம் விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தம் வார்த்தையை கொண்டு சுத்திகரிக்கிறார். தம் வார்த்தையை கொண்டு நமக்கு அவருக்கும் அலைன்மெண்ட் உண்டு பண்ணுறார். நான் சொல்கிறத கேட்டு ஊழியம் பண்ணு மகனே, நான் சொல்கிறத கேட்டு பிஸ்னஸ் பண்ணு மகளே, நான் சொல்கிறத கேட்டு படி மகனே, நான் சொல்கிறத கேட்டு வாழ்க்கை வாழு மகனே, நான் சொல்கிறத கேட்டு வீடு கட்டு மகனே, நான் சொல்கிறத கேட்டு ஊழியம் செய் மகளே, நான் சொல்கிறத கேட்டு சண்டை போடு மகனே மகளே. ஆர்கியூமெண்ட்டாக இருந்தால் கூட என்னுடைய திட்டத்துக்கு கீழ்ப்படி மகனே மகளேன்னு கர்த்தர் சொல்லுகிறாராம். ஹல்லேலூயா. அலைனிங் வித் தி வேர்ட் ஆஃப் காட். அவருடைய வார்த்தையோடு கூட ஒன்றிணைந்து செயல்படுது. நமக்கு ஹெல்ப் பண்ண ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? சத்தமா சொல்லுங்க, எனக்கு உதவி செய்ய கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. இன்னொரு முறை சத்தமா சொல்லுங்க, எனக்கு உதவி செய்ய கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. இன்னொரு முறை சத்தமா சொல்லுங்க, எனக்கு உதவி செய்ய கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை என்னை நடத்தும். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கிடைச்சிருச்சு. நம்ம ஆண்டவருடைய பைபிள் படிக்கிறோம். நம்மளை சுற்றி பைபிள் இருக்குங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம வீட்டில் உள்ள கேலண்டரில் என்ன இருக்குது? வசனம் இருக்குது. நம்ம முன்னாடி போகிற வாகனங்களில் என்ன இருக்குது? வசனம் இருக்குது. நம்ம ஃபோனில் நிறைய பேர் மெசேஜ் என்ன அனுப்புகிறாங்க? வசனம் அனுப்புகிறாங்க. ஏன் அனுப்புகிறாங்கன்னா, இந்த வசனம் உனக்கு பிரயோஜனத்தை தரும். வசனம் அனுப்புறதுக்கு பதில் ஜிபேயில் எதனா ஒரு 10 ரூபாவது அனுப்புப்பானா, ஆளாளுக்கு வசனம் அனுப்பிடுறீங்களே. இல்லை, பணம் பிரயோஜனமாக இருக்குமோ என்று தெரியாது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். சொல்லுங்கள், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆமென். நம்ம கூட ஆண்டவருடைய வார்த்தை இருப்பது மட்டும் அல்லாமல் நம்ம கூட பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறாரா? என்ன ஆவியானவர்? என்ன ஆவியானவர்? தலைமையில கை வச்சு சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, ஹோலி ஸ்பிரிட் இஸ் வித் மீ. பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். இன்னும் கூட சத்தமாக, பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நான் பலன் அடைகிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். ஏன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவசியம்னா, பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா அசுத்த ஆவிகள் வந்து டார்மெண்ட் பண்ணும். என்ன பண்ணும்? டார்மெண்ட் பண்ணும். டார்மெண்ட்னா பைத்தியம் பிடிக்க வைக்கிற மாதிரி பண்ணும். டென்ஷன் ஆக்கி விட்டுரும். அன்னைக்கு காலையில் எத்தனை பேர் டென்ஷனாகவே இருந்தீங்க?
நேற்று நைட்டு எத்தனை பேர் டென்ஷனாகவே படுத்தீங்க இல்லை? நாங்கள் பாஸ்டர் நீங்கள் டென்ஷனாக வருது இல்லையா, நானும் டென்ஷனாக தான் வரேன். அப்போ எப்படி? என்னை பரிசுத்த ஆவியானவர் காப்பாற்றுறார், உங்களையும் காப்பாற்றுவார். ஆமென். சாத்தான் குழந்தை மேலே கூட அசுத்தாவியை இறக்குறவன். பைபிள் சொல்லுது ஒரே ஒரு மனுஷன் மேலே 6000 பிசாசுகளை சாத்தான் இறக்கி இருந்தானா. எத்தனை பிசாசு? அவன் பேர் லேகியோன். அந்த 6000 பிசாசுகள் உள்ள சேனையை இயேசு விரட்டி அடித்தார். போனார். எத்தனை வெளியே போச்சு? 6000 வெளியே போச்சு. இதாங்க பரிசுத்தாவினுடைய பவர். இன்னைக்கு பயத்தோட, துன்பத்தோட, டிப்ரெஷனோட, பாவத்தோட, விட முடியாத கஷ்டத்தோட வந்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரேயர் போதும். பரிசுத்தாவினவரே என் உள்ளே வாரும் அப்படின்னீங்கன்னா இம்மிடியேட்டாக பலன் கிடைக்கும். ஹல்லேலூயா. அசுத்த ஆவிகள் பலவீனப்படுத்தும், பரிசுத்த ஆவி பலனை தரும். பாசிட்டிவிட்டி அண்ட் நெகட்டிவிட்டி. ஒரு ஆளுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு வச்சுப்போம், டிபி. அவர் பலன் அடைவாரா வீக் அடைவாரா? சொல்லுங்க. ஒரு ஃபீவர் வருது, பலன் அடைவாரா வீக் ஆவாரா? டிசென்ட்ரி ஆகுது, வைரல் இன்ஃபெக்ஷன் ஸ்டமக்கில் ஆச்சு, வீக் ஆவாரா ஸ்ட்ராங் ஆவாரா? அதே போல தான் அசுத்தாவிகள் வீக் பண்ணும். பரிசுத்தாவின் வரும்போது ஸ்ட்ராங் அடைவோம். இயேசு சொல்லும் போது சொன்னார், ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாமிசமோ பலவீனம் உள்ளது. அந்த ஆவியை உற்சாகப்படுத்த பரிசுத்தாவினர் இருக்கிறார். ஆண்டவரோட அலைனானீங்கன்னா இப்போ பரிசுத்தாவினர் உங்களை விடுதலை செய்வார், இப்போ குணப்படுத்துவார், இப்போ தைரியம் தருவார், இப்போ உங்களுக்கு நிம்மதி தருவார், இப்பொழுது உங்களை கைவிடாதபடி உங்களை நடத்துவார், இப்போ உங்களை அந்த மாந்திரிக சக்தியிலிருந்து காப்பாற்றுவார், இப்போ உங்களுக்கு விரோதமாக செய்த அந்த கிரியைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இப்போ அந்த பயம் வெளியேறும். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். அப்போஸ்தலர் 1:8. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருக்கிறார். திஸ் ஹோலி ஸ்பிரிட் இஸ் வித்தின் யூ. திஸ் ஹோலி ஸ்பிரிட் இஸ் வித்தின் யூ. திஸ் ஹோலி ஸ்பிரிட் இஸ் வித் யூ. அவர் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருக்கிறார். யோவான் 14:16-17 இதை தான் சொல்லுகிறது. நான் என் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்காக அனுப்புவார். இந்த சத்திய ஆவியானவரை உலகம் காணாமலும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும். அவர் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருப்பதினால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆமென். வீக்காக இருக்கிறவங்களா கையை விரிங்க. நான் ப்ரே பண்ண போகிறேன். ஆண்டவரே என்னை பலப்படுத்தும். லெட் ஹோலி ஸ்பிரிட் கம் அண்ட் ஸ்ட்ரெங்தன் மீ. பரிசுத்த ஆவியானவரே என்னை பலப்படுத்தும். மகனை ப்ரே பண்ண மகனை. கர்த்தர் உன்னை பலப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் இன்றைக்கு உங்களை திடப்படுத்த விரும்புகிறார். கர்த்தருடைய பலன் உங்கள் அனைவரையும் தொடப்போகிறது. ப்ரே பண்ணுங்க. இன்னைய நாள் சாதாரணமான நாள் அல்ல. இன்னைக்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற நாள். இன்னைக்கு கர்த்தர் நம்மை தைரியப்படுத்துகிற நாள். இன்னைக்கு கர்த்தர் நம்மை நடத்துகிற நாள். இன்னைக்கு கர்த்தர் நம்மை திடப்படுத்துகிற நாள். இன்னைக்கு கர்த்தருடைய பிரசன்னம் வல்லமையாய் நிறைந்திருக்கிற இந்த நேரத்தில் என்னை பலப்படுத்தும் என்று கேளுங்க. தூய ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். தூய ஆவியானவர் நம்மை திடப்படுத்துகிறார். தூய ஆவியானவருடைய பிரசன்னம். கைகளை அப்படியே உயர்த்தி கர்த்தரை நோக்கி ஆராதனை செய்ய போகிறோம். எஸ் எஸ் எஸ். Alleluia. 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 ஆமென். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து
தொழுவோம். கரங்களை உயர்த்தி Alleluia. ஓ ஓ, ஓ, ஓ. Alleluia. Alleluia. Hallelujah. Thank you, Jesus. Alleluia. Alleluia. தூயாவியே Alleluia. Amen. பரிசுத்த ஆவியானவர் சாதாரணமாக வரமாட்டார். ஒருமனப்பாடு இருந்தால் தான் வருவார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் இதை தான் சொல்லுகிறது. அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்போஸ்தலர் 2:1 பெந்தைகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்தார்கள். அந்த நாள் தான் இன்றைக்கு மகனே மகளே. அப்பா, நான் ஒருமனப்பட்டு வந்திருக்கிறேன். யார் கூட ஒருமனம்? நான் ஹோலி ஸ்பிரிட்டோட ஒருமனப்பட்டிருக்கிறேன். பூமியில் இருவர் ஒருமனப்பட்டால் பரலோகத்திலே பிதாவாகிய தேவன் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஹோலி ஸ்பிரிட் இஸ் தேர். அப்பா, நான் ஒருமனப்படுகிறேன், ஹோலி ஸ்பிரிட்டோட இணைகிறேன் என்று சொல்லு மகளே, மகளே, மகனே. நான் இப்போ ஒருமனப்படுகிறேன். முடிஞ்சா பக்கத்தில் இருக்கிறவங்களோட கை பிடிக்க முடியும் என்றால், ஆண்களோட ஆண்கள், பெண்களோட பெண்கள், உங்கள் மனைவி பக்கத்தில் இருந்தாங்கன்னா பிடிக்கலாம். நான் ஒருமனப்படுறேன் ஆண்டவரே என்று ஒருமனப்படுங்க பார்க்கலாம். ஹோலி ஸ்பிரிட் நம்ம மத்தியில் வருகிறார். கண்களை மூடிக்கலாம். உங்கள் மனசு கஷ்டத்தை நினச்சிக்கங்க. ஏசப்பா என்னை காப்பாற்றுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. இயேசு உங்களை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். एक मन में आप प्रार्थना करेंगे तो यीशु मसीह तुम्हें आशीर्वाद करने के लिए, छुटकारा देने के लिए आ रहा है तुम्हारे सामने. एक ही मन में दो लोग एक साथ इकट्ठा होकर एक मन में एक ही मनोभावना में प्रार्थना करेंगे तो यीशु मसीह पास में आता है और मदद करता है और छुटकारा देता है. यीशु நமக்கு உதவி செய்கிறார். உங்க பிரேயரை நீங்க மனசுல ப்ரே பண்ணுங்க. ஆண்டவருக்கு நம்ம மனசு தெரியும். இன்றைக்கு நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அன்றைக்கு பலத்த காற்று அடிக்கிற போல முழக்கம் போல வந்த அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு வருகிறார். வருகிறவர் நமக்கு பிரயோஜனமானதை சொல்லிக் கொடுக்க போகிறார். பிரயோஜனமானதை உனக்கு போதிக்கிறேன் மகளே. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். Holy Spirit is within us. Rikadalaba shere re 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 karara ra 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 oh ho Irikadala baba ba shere re 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 kara baba baba. டாடி ஹெல்ப் பண்ணுங்க டாடி. டாடி ஹெல்ப் பண்ணுங்க டாடி. உங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க டாடி. நீர் அதிசயம் செய்ய வல்லவர் ஆண்டவர். நீர் உதவி செய்ய வல்லவர். எங்கள் தகப்பனை உங்கள் சந்நிதியில் நாங்கள் சரணடைகிறோம். ஷீதே ரே 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 கே தே ரே பே 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 ரே 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 ரே. பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இவர் இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்கிறார். ஐ ஆம் த லார்ட் தை காட். ஜீசஸோட ஒன்றாய் டிராவல் பண்ண ரெடியா? உங்கள் மனதில் உள்ள பல கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா தான் ஆண்டவர் நெக்ஸ்ட் லெவலுக்கு வருவார். ஒரு கொஷினர் போல ஒன்றை நான் பார்க்கிறேன். அந்த கொஷினரில் ஆண்டவர் உங்களை ஃபீல் பண்ண சொல்கிறார். எஸ் ஆர் நோ. உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் எதுக்கு எஸ் டிக் பண்ண சொல்கிறாரு. அதில் நம்பர் 1, என் வழிக்கு நீ வரியா? என்னோடு கூட ட்ராவல் பண்ண ரெடியா? ஐ யூ வில்லிங் டு கோ இன் அக்கார்டு வித் மீ? அக்கார்டுனா ஒரே மனசோடு ட்ராவல் பண்ண ரெடினா எஸ்ன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க. எஸ் எஸ். நான் இயேசுவோடு கூட சொல்லுங்க. நான் இயேசுவோடு கூட
ஒன்றாய் ஒரே பாதையில் ஒரே நினைவோடு நடக்க ரெடியாயிருக்கிறேன், நடக்க ஆயத்தமாயிருக்கிறேன். என்னை நடத்தும், என்னை நடத்தும், என்னை நடத்தும் ஆண்டவரே, என்னை நடத்தும், என்னை நடத்தும், என்னை நடத்தும் ஆண்டவரே. பிரயோஜனமாயிருக்கிற பாதையில நடத்தும். உம் வார்த்தைக்கு கட்டுப்படுகிறேன். எனக்கு சொல்லித்தாரும், எனக்கு சொல்லித்தாரும், எனக்கு சொல்லித்தாரும் ஆண்டவர், எனக்கு சொல்லித்தாரும். என்னை நித்தமும் நடத்தும் ஆண்டவரே, என்னை வழி நடத்தும் ஆண்டவரே, என்னை வழி நடத்தும், என்னை வழி நடத்தும். ஸ்பிரிட் ஆஃப் டிஸ்கரேஜ்மெண்ட் லீவ். நான் இப்ப ஜெபிக்கும் போது உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுகிற ஸ்பிரிட் வெளியேறுகிறது, பயமுறுத்துகிற ஸ்பிரிட் வெளியேறுகிறது. வேலைக்கு போனா கூட பயமா இருக்கிற அந்த பயம் வெளியேறுகிறது, இப்பொழுது வெளியேறுகிறது. வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. பயத்தின் ஆவியே, பயத்தின் ஆவியே விட்டுவிடு, விட்டு விடுகு. வியாதியின் ஆவியே, சோர்வின் ஆவியே, பயமுறுத்துகிற ஆவியே, இயேசுவின் நாமத்தினால எல்லா மாந்திரிக தாந்திரிக கட்டுகள் அறுபடுகிறது. கர்த்தர் சரியானதை சொல்லிக் கொடுக்கிறார். God is teaching us the greater things. இன்றைக்கு சரியானதை சொல்லித் தருகிறார் மகளே. கர்த்தர் இன்றைக்கு உனக்கு சரியானதை சொல்லிக் கொடுக்கிறார். God is teaching us the right way. சரியான வழி, சரியான வழி, சரியான வழி சொல்லித்தாங்க ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. உம்முடைய வல்லமை, 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 உம்முடைய வல்லமை. கர்த்தருடைய பிரசன்னம் வல்லமை நிரம்பி கொண்டிருக்கிறது மகனே, மகளே. God is filling us fully. இன்னைக்கு விட்டு கொடுங்க, இன்னைக்கு விட்டு கொடுங்க. கர்த்தர் என்னோடு கூட நடக்க ரெடியா என்று சொல்லுகிறார். ஓ ரே 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 ரே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். என் மகளே, என் மகனே, நானே உனக்கு போதிப்பேன். God will be our guide. God is going to be our guide. God is going to be our guide. God is going to be our guide. என்னுடைய கைடு. நம்ம கைடுக்கு கைத்தட்டி நன்றி சொல்லலாமா? கர்த்தர் தான் என்னுடைய கைடு, கர்த்தர் தான் எனக்கு உதவி செய்கிறவர். ஏரே பே 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 ரீ ரா 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 த ரா 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 கர பா 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 பா. அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்பட போகிறதில்லை. நீங்க ஆண்டவர் சொன்ன பேச்சை கேட்டபடினால் இன்னைக்கு அவர் உங்களுக்காக செய்து முடிக்க போகிறார். எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக சரியான பாதை போட்டு வைப்பார். எனக்கு நல்ல தெளிந்த புத்தியை தருவார். எனக்கு நல்ல ஞானத்தை தருவார். நல்ல டிசிப்ளின் தருவார். நல்ல டிசிப்ளின் தருவார். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது ஒரு நாளும் தடைப்படாது. அது ஒரு நாளும் தடைப்படாது. அது ஒரு நாளும் தடைப்படாது. என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? எஸ் எஸ் எஸ். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். இனிமே கர்த்தர் பார்த்துக்க போற. உங்க வழி கர்த்தர் வழியாய் மாறிவிட்டது. நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நம்மளை எழுந்து நின்று கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம்.
கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகு, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தர் என் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகு, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். விசுவாசத்தோட அந்த வியாதி உங்களை ஒன்றும் செய்யாது. உங்க மனதை இயேசுவோட மனதை ஒன்றுபட்டது. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அவங்க உங்களுக்கு ஒரு பிரயோஜனம். நீங்க உங்க பிரயோஜனமான வழியில போனீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது. அந்த வழியை இன்றைக்கு போதிக்கிறேன்னு சொல்றேன். டீச் மீ அப்பா. இனி நான் நஷ்டத்துக்கு போகக்கூடாது, நஷ்டத்துக்கு என் வண்டி ஓடக்கூடாது, நஷ்டத்துக்கு வருமானம் வரக்கூடாது, நஷ்டத்துக்கு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, நஷ்டத்துக்கு பணம் செலவு பண்ணக்கூடாது. என்னை ஆசீர்வதிங்கள் என்று கேட்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை நடத்த டெய்லி தினமும் நான் உனக்கு போதித்து கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீர் பாய்ச்சான தோட்டத்தை போலும் வற்றாத நீருற்றை போலும் இருக்க போகிறார். God is going to be your loving teacher today. அன்பாய் சொல்லி தர போகிறார். சொல்லுங்க, அன்பாய் சொல்லி தர போகிறார். God is going to be your guide. உங்களை நடத்த போகிறார். True prophet, truly prophet. உங்களை ஸ்பிரிச்சுவலா நடத்துறார், இமோஷனலா நடத்துறார், பிராக்டிகலா நடத்துறார். அப்பா மனசு ஸ்ட்ராங்கா இருக்கு, உடம்பு வீக்கா இருக்குப்பான்னு பெரியவங்க சொல்றாங்க. உடம்பு நல்லா இருக்குது, மனசு போன் பார்க்கணும்னு தோணுது வாலிப பிள்ளைங்க சொல்றாங்க. 2 பேரையும் அவர் நடத்துவார். மனசு ஸ்ட்ராங்கா இருக்கிறவர்களுக்கு சரீரத்தில் பலனை கொடுக்கிறார். சரீரத்தில் பலனோடு மனது வீக்கா இருக்கிறவருடைய மனதை கர்த்தர் திடப்படுத்துகிறார். தலைமையில கை வச்சு சொல்லுங்க, என் மனது பலப்படுகிறது, என் நினைவுகள் பலப்படுகிறது. God is strengthening my ways, God is strengthening my mind, God is strengthening my mind. Yes, 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 yes. இந்த பாதையில growth இருக்குன்னு சொல்றாருங்க. வளரப்போகிறாய் மகளே, வளரப்போகிறாய். இவ்வளவு நாள் வளரவே இல்லையா? 10 வருஷமா வளரல. நோ, இனி வளர்ச்சி. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இனி வளர்ச்சி சொல்ல பாடுறீங்களா? இனி வளர்ச்சி, இனி வளர்ச்சி, இனி வளரப்போகிறேன். சத்தமா சொல்லணும் விசுவாசத்தோட, இனி வளரப்போகிறேன். இந்த திருச்சபை வளரப்போகுது. நீ சொல்லுப்பா, வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க. We are not here to watch, we are here to declare. We are not here to talk, we are here to command. ஏதோ பேசிட்டு போறதுக்கு வரல, கட்டளை கொடுக்க வர போறீங்க. கட்டளை கொடுக்கிற மாதிரி கையை வச்சீங்க. நான் கை எப்படி வச்சீங்க? நான் இன்றையிலிருந்து வளர போகிறேன். சொல்லுங்க, வளர போகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே வளர போகிறேன். ஆவியிலே வளர போகிறேன், சரீரத்திலே வளர போகிறேன், பலத்திலே வளர போகிறேன். இப்ப சொல்லுங்க, பினான்ஸ்ல வருமானத்தில் வளர போகிறேன். I am going to grow. தம்பி கையை நீட்டி சொல்லுங்க, I am going to grow. நான் வளர போகிறேன். I am going to prosper. Prosperனா செழிக்க போகிறேன், செழிக்க போகிறேன். எப்படின்னு சொல்லிட்டேன், அவரோட இணைந்தால் தான். நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. புரியுதா? நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி,
உங்க பிரசன்னம் தான் எனக்கு தகுதி. உங்க பிரசன்னம் தான் எனது முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு தகுதி. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே. நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு. God is going to teach you, guide you in your unknown future. இது 2025. 2015 இந்த மாதிரி இருப்பீங்க நீங்கள் நிறைய பேர் நினைக்கவே இல்லை. அந்த மாதிரி மோசமான சூழலுக்கு நிறைய பேர் தள்ளப்பட்டிருந்தீங்க. உடம்பு சரியில்லாமல் போச்சு, கடன் ஆச்சு, எல்லாம் ஆச்சு. ஏன்னா ஃப்யூச்சர் இஸ் ஆல்வேஸ் அன்னோன். என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் அந்த அன்னோன் ஃப்யூச்சரில் கூட சரியான ஆலோசனை கொடுத்து பிரயோஜனமானதை கொடுக்க இதோ உங்கள் தேவன் உங்கள் அருகில். இஸ் a loving teacher. அதாவது தாவீது பாடினா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில். இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் நம்மலாம் அந்த பள்ளத்தாக்கில் போனோம். அந்த நேரத்தில் கூட நம்ம கூட ஒரு ஃப்ரெண்ட் இருப்பார், அவர் பேர் இயேசு. அன்னைக்கு தான் அந்த ஃப்ரெண்டு வருவார்ல, என்னைக்கு இந்த ஃப்ரெண்டு உங்கள் பக்கத்தில் இருக்கிறார், என்னைக்கு உங்கள் கூட இருக்கிறார், அவரோட இணைந்து போக ரெடியா. உன் கஷ்டத்தில் ஏசப்பா கூட இருப்பார் மகன். உன் கூட வந்து, அம்மா ஏன் கவலைப்படுற, உன் கூடவே நான் வரேன், உன் கூடவே நான் ட்ராவல் பண்ணேன், உன் கூடவே நான் கஷ்டப்படுறேன், உன் கூடவே நான் வருகிறேன் என்று வருவார். ஆமென். ஒரு ஐயா சாட்சி சொன்னார். அவர் வந்து 1970களில் இந்த பக்கம் அரக்கோணம் தாண்டி ஏதோ ஒரு வில்லேஜ்லேருந்து வந்தாராம். அப்போ அவர் நைட்டு வேலை முடிச்சுட்டு திரும்பி போகும்போது அந்த ட்ரெயின்லாம் இல்லை, அரக்கோணம் தாண்டிச்சு. அதுக்கப்புறம் இறங்கி ட்ராக் மேலே நடந்து போனால் அவங்க ஊர் வருமா. அவர் இறங்கி நடந்து போனோம், ஒரே பயம். 3 கிராமத்தை தாண்டி 3 கிராமத்தோட எண்டில் அந்த சுடுகாடு இருக்கும்ல, அதெல்லாம் தாண்டி இவங்க ஊருக்கு போனோம். வேறு வழியில் நடுவில் மாட்டிக்கிட்டார், வெளியில் எங்கேயோ நிற்க முடியாது. இறங்குனா அரக்கோணம் ஸ்டேஷன்லேருந்து இறங்கி போனால் அந்த கார்டும் அவருக்கு முன்னாடி இறங்கி நடந்து போயின்னுக்கிறாராம். ஒயிட் அண்ட் ஒயிட் போட்ட கார்டு, கையில் பெட்டி வச்சு. கார்டு போகிறாரே, அப்பா நல்ல வேலை, அவர் பின்னாடியே போகலாம் அப்படின்னு பின்னாடியே போனாராம். பின்னாடியே போனால் அந்த 3 கிராமத்தையும் தாண்டி அந்த கார்டு போகிறாராம். ஐயோ கார்டு போகிறாரே, ட்ரெயின் பின்னாடி வரமாட்டாரு, கார்டு போகிறாரு, இந்த கார்டே போகிறாருன்னு பின்னாடியே போனாராம். போனால் அந்த கார்டு அவங்க வீடு வரைக்குமே தாண்டி அவங்க வீட்டையும் தாண்டி போகிறாராம். போயிட்டு வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போய் படுத்துலாம் தூங்கிச்சு. காலையில் அவங்க அப்பா கையில் கேட்டாராம், அப்பா நான் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஊருக்கு வந்தேன், நம்ம வீடு தாண்டி யாருன்னா பெரிய ஆளுங்க இருக்காங்களா, காடுலாங்கிறாங்களா. காடா? ஏதுடா, ஃபுல்லாக வயக்காடு தானே, காடு தானே, இங்கே யார் காடு இல்லைப்பா. ட்ரெயினில் ஒருத்தர் வெள்ளை போட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு பெட்டிலாம் தூக்கிட்டு வந்தார், யார் பாங்கலாம்? இல்லை அரக்கோணத்துலேருந்து ஒருத்தர் என்ன மாதிரி நடந்து வந்தார், காடு. அப்படிலாம் யாரும் இல்லையே, யாருமே இல்லை. அந்த காடு நடந்து போன ரோடு பார்த்தா காடே இல்லை, ரோடே இல்லை, அது போயிருக்கிறாரு. ஆமென். காட் வில் கைட் யூ இன் யுவர் அன்னோன் ஃபியூச்சர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் நான் கிறிஸ்டியனாக இருக்கிறேன், அதனால தான் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்களா. உங்களை நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த இடத்த விட்டு போங்க. அவரோட அலைன் ஆயிக்குங்க. நல்லதுக்கு கூப்பிடுறீங்களோ இல்லையோ, கெட்டதுக்கு கூப்பிடுங்க. ஆனால் எனக்கு கஷ்டமா இருக்குது, நீ வா. எனக்கு பயமா இருக்கு, நீ வா. நான் தனியா இருக்க, நீ வா. இந்த கடன் பிரச்சனை நான் ஆட்டி படைக்குது, நீ வா. இயேசுவே எனக்கு உடம்பு சரியில்லை, நீ வாப்பா. அவர் இல்லை என்றால் நான் இல்லை. இந்த இடத்தை விட்டு போகும்போது தனியா போகாத மகளே, இயேசுவோடு கூட போ. அவர் ஜீசஸ் உன் ரட்சகர் தான். ஆனா நம்ம தான் அவரை விட்டுட்டு போயிட்டோம். இன்னைக்கு இயேசுவை விட்டுட்டு போகிறதே இல்லை. நானும் அவரும் ஒரே மனதோடு ஒருமையா இருப்போம் என்று வசனம் சொல்கிறது. அவர் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருக்கிறார். சொல்லுங்க, இயேசு பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் என்னோடும் எனக்குள்ளும் இருக்கிறார். என்னோடும் எனக்குள்ளும் இருக்கிறார். வயசானவங்க எல்லாம் சொல்லுங்க, இயேசு என்னோடு கூட இருக்கிறார். பலவீனமானவங்க சொல்லுங்க, இயேசு என்னோடு கூட இருக்கிறார். சகோதரிகள் சொல்லுங்க, இயேசு என்னோடு கூட இருக்கிறார். கஷ்டத்தை ஃபேஸ் பண்றவங்க சொல்லுங்க, இயேசு என்னோடு கூட இருக்கிறார். சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க, இயேசு என்னோடு கூட இருக்கிறார். மூச்சு விட கஷ்டப்படுறவங்க சொல்லுங்க, இயேசு இந்த மூச்சோட இருக்கிறார். சொல்லுங்க, இந்த மூச்சோட இருக்கிறார். மூச்சு விட கஷ்டமா இருக்கும்போது சொல்லணும், இந்த மூச்சே எங்க இயேசு தான். சத்தமா சொல்லுங்க, மூச்சே எங்க இயேசு தான். சொல்லுங்க, இந்த மூச்சே எங்க இயேசு தான். அதுதான் நம்ம மாத்திரை போடும்போது கூட சொல்லுகிறோம், இது எனக்காக பிற்கப்படுகிற இயேசுவின் சூப்பர் ஆளுங்கப்பா நம்ம. ஆமா, மாத்திரை கூட எனக்கு எங்க ஏசப்பா தான்.
கர்த்தரை ஆராதி மகளே, ஆராதனை பண்ணி பலத்தை பெற்றுக் கொண்டு போங்க. வீக்கா போகாதீங்க. பலன் 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 பலன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் முடிக்க போறேன். பலனை வாங்கி கொண்டு முடிக்க போறீங்க. பலன் வாங்கி கொண்டு போக போறீங்க. கண்களை மூடிங்க, கண்ணை திறக்காதீங்க. விடுதலையோடு 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 கர்த்தரை ஆராதனை செய்ய போறோம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். விடுதலை விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி செல்லுவேன், ஓடி ஓடி செல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். ஷதரப கதரப தரவி. என்ன ஆனந்தம். ரேதேலே கேதே ரே ரே ரே. என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம். அவன் அன்னைக்கு ஆண்டவர் நம்ம எல்லார் கையிலும் பேசிட்டு இருக்கிறார். இவ்வளவு நாள் பிரயோஜனம் இல்லாததை நீங்க சென்றுட்டு இருந்தா கூட பரவாயில்ல, இந்த நிமிஷம் பிரயோஜனமானதை பண்றேன். பிரயோஜனமாக்கி அவரால் தான் சால்வ் பண்ண முடியும், அவரால் தான் எக்ஸலண்ட் ஆக்க முடியும். நம்ம பண்ண மிஸ்டேக் எல்லாம் நம்ம லாபமாக மாற்றி தரணும். நம்ம வாழ்க்கை ஒரு சுத்தமான பால்னா அதை நம்ம கெடுத்துட்டோம். இனிமேல் அந்த பால் யூஸ் பண்ண முடியாது. ஜீசஸ் என்கிற செஃப் நம்ம வாழ்க்கையில் தலையிட்டு ஒரு எக்ஸலண்ட் டிஷ்ஷாக நம்மை மாற்றுவார். விசுவாசிப்பீங்களா? நம்ம வாழ்க்கை ஒரு வெள்ளை சட்டைனா நம்ம கருப்பாக்கிட்டோம். ஜீசஸ் அதை எக்ஸலண்ட்டாக மாற்ற முடியும், அவரால் தான் முடியும். கண்ணை மூடு மகளே, மகனே, ப்ரே பண்ணப்பா. நீங்கள் பண்ணுற அந்த உணர்வுபூர்வமான ப்ரேயர் தான் அவரோட இணைக்கும். நம்ம நொறுக்கப்படும் பொழுது அவர் நொறுங்குண்டதுமான ஆவியை புறக்கணிய. ஏன் மறைக்கிறீங்க மகனே, மகளே? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிற எவனோ இறக்கம் வருவான். நீங்கள் கேட்குற ஒரு சாரி, நீங்கள் கேட்குற ஒரு கமிட்மெண்டான ப்ரேயர், ஒரு மனம் திரும்புதல் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். டாடி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா, உம்மோடு இணைகிறேன். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே, முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன், முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டார் உம்மையே சேவிப்போம்,
ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். ரே 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 ரே. கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். மகளை பெற்றுக்கொள் பலத்தை. பலவீனமான சரீரத்தை தொடு. டச் that particular body which is weak today. பலவீனமான சரீரத்தை தொடுங்க. பலவீனமான மனதை தொடுங்க. பலவீனமான பகுதியை தொடுங்க. உங்க கையில காசு இல்லைன்னா உங்க பர்ஸை தொடுங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களை பலப்படுத்துகிறார். பிரயோஜனமானதை சொல்லி கொடுக்கிறேன். God is going to teach us the things that is profitable to us. ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி பிரயோஜனமானதை கற்றுக் கொடுக்கிறார். பிரயோஜனமானதை பெற்றுக்கொள்ளுங்கள். நான் 7 முறை சொல்ல போறேன். நீங்க 7 முறை ஆமென் ஆமென் சொல்ல போறீங்க. பிரயோஜனமானதை பெற்றுக்கொள்ளுங்கள். பிரயோஜனமானதை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே பிரயோஜனமானதை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே பிரயோஜனமானதை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே மகனே பிரயோஜனமானதை பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே பிரயோஜனமானதை பெற்றுக்கொள்ளுங்கள். கடைசி முறை சொல்ல போகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே பிரயோஜனமானதை பெற்றுக்கொள்ளுங்கள். The things that are profitable to you are here. அதுக்கு ஒரு பேர் இருக்கு. அவர்தான் இயேசு. இயேசு ராஜாவுக்கு ஜெய். இயேசு ராஜாவுக்கு ஜெய். இயேசு ராஜா நல்லவர். Thank you, thank you, thank you, thank you, thank you, thank you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். நம்ம கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். Ivaraka Adonai Vayishmaraka Yair Adonai Panav Alaka Vihunaka Isha Adonai Panav Alaka Vayasam Laka Shalom Vayasam Laka Shalom. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அட்சணம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக் கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இடையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கான நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். God bless you. Bless the Lord, oh my soul. Bless the Lord, oh my soul. And all that is within me, bless His holy name. King of kings, forever